सभी के यीशु के बेटे नाम से बधाई देती हूँ। सब बड़ा हुआ वचन में क्या सोच रहे थे? காரியத்தை நான் கேட்டேன், வசனத்துக்கு யாரெல்லாம் கேட்டீங்க? வாசகத்தை எல்லாம் கேட்டீங்களா? நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ரட்சிப்பு இல்லைன்னா நிர்வாணம். நம்ம பைபிள்ல வேற எங்க நிர்வாணம் வருது? நிறைய வருது. उदार नहीं तो हमारे नंगेपन होती है। முக்கியமான நிர்வாணத்தை சொல்லுங்க. அதே அது உண்மைதான். கீழ்படியாம போனோம்னு அங்க நிர்வாணம் ஆயிடுச்சு. आगे पर नहीं क्या वहाँ पर नंगेपन हुआ है। அதே மாதிரி ஆரோன் மக்களுக்கு பயந்து கடவுளை நினைக்காம लोगों को डर कर और परमेश्वर न जानते हुए வழி நடத்தின ஆண்டவரை விட்டுட்டு जो अगुवाई किया परमेश्वर को छोड़कर அவங்க கண்டுபிடியை செய்து இதுதான் கடவுள்னு சொல்லிட்டாங்க. वो बछड़े को बनाकर यही परमेश्वर कर कहा है। அதனால ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னாங்க? इसलिए परमेश्वर मूसा से क्या कहा? ஜனங்களெல்லாம் நிர்வாணமாக்கிருக்காங்க। इस लोगों को ने नंगेपन किया है। இப்ப நம்ம வாசனை आज हमें पढ़ा हुआ उस वचन में பிறப்பை பற்றி சொல்லி हमारे जन्म के बारे में कहा है। இது இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா அவங்க சொல்லுங்க, உங்க அப்பா யாரு? तेरे पिता कौन है? உன் பிறப்பிடம் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தி. तेरी माँ जो यतीती है, पिता है मोरिय है। இஸ்ரவேல்ல இருந்து தான் நமக்கு வேதமே வெளிப்படுது. इजराइल के जरिए से हमारे शास्त्र प्रकट होती है। நம்ம கூட இஸ்ரவேலராக ஆண்டவர் மாற்றினார். हमें भी इजराइल की समान हमें बदल दिया है। சொல்ற வார்த்தை, இதுல ஒரு முக்கியமான வார்த்தை யார் சொல்ல போறாங்களோ அவங்க பேர். நம்ம பண்டிகை நம்மளுக்கு ஜனவரி மாதம். हमारे उस्तक जनवरी के महीना में होती है। அப்போ சுரேந்திரா தந்திருக்காங்க, சொர்ணம் தந்திருக்காங்க. வேற யாரும் தரலாமா? सुरेंद्र स्वर्णम दिया, कोई नहीं दिए। நம்ம பிடிச்ச கூட்டம் யாருக்குள்ள யாருக்கு வராம இருந்தாலுமே அவட்டே போகுது. வராதுல வரணும்னா அப்ப எல்லாருமே ஜெப கூட்டத்துல உள்ளவங்க யார் வந்திருக்காங்க? கொஞ்ச நாள் இந்த 2 பேர் தான் வந்திருக்காங்க, வேற யாரும் வரல. அவங்க தந்துட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஜெப கூட்டம் நடத்தினாங்களே நமக்கு தெரியாது. अभी प्रेसर चलाए के नहीं चलाए पता नहीं। நம்ம பண்டிகைக்கு நமக்கு பண்டிகைக்காக எல்லாரும் நம்ம ஜெபம் 2 வருஷமா நம்ம பண்டிகைல 2 साल से हमारे उस्तक नहीं था। கன்வென்ஷனும் வருது, பெண்கள் பண்டிகையும் வருது. कन्वेंशन भी आ रहे हैं और महिलाओं की उस्तक भी आ रही है। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோம். इसके लिए सभी लोग प्रार्थना करेंगे। அப்ப இந்த நீங்க ஒருத்தருமே நீங்க வேதமான எதுக்கு வாசிக்கலாம்? அது கவனிக்க எதுக்கு வாசிக்கலாம்? उसे सावधान से सुनने के लिए पढ़ते हैं। அதுல எழுதிருக்கு, நீ சுத்தமாவதற்கு तो यहाँ पर लिखा है कि तू शुद्ध होने के लिए தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, ना तो पानी से तुझे जो नहीं मिला, ना तो नमक से तुझे சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணியை சுத்தப்படவும் இல்லை, ना तो कपड़े से तुझे ना लगते हैं। நம்ம சுத்தமாவதற்கு தண்ணீர் வசனம் சொல்லலாம். हम शुद्ध होने के लिए पानी वाले तो वचन बताएंगे जो पवित्र आत्मा बोल सकते हैं। அடுத்து उसके बाद உப்பு. नमक, உப்பு பற்றி பைபிள் நிறைய இருக்கு. नमक के बारे में शास्त्र बहुत ऐसे है। நான் வசனத்துக்கு சொல்லக்கூடாது, காரியத்தை சொல்லுங்க. கரெக்ட். தண்ணி, पानी, உப்பு, नमक। ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம அந்த தொப்பு பிள்ளை குளிப்பாட்டு உப்பு போட்டு குளிப்பாட்டுவாங்க. जो बच्चों को नहलाते समय उसे नमक डाल के नहलाते हैं। உப்பு போட்டு அந்த தொழிலாம் உறுதெல்லாம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பைபிள் இருக்குமோ எழுதிச்சு. जो बाइबल में कभी तो लिख के रखा है कि नमक से नहलाते समय बच्चे के वो चमड़े पर निकल जाता है, ऐसे ஆண்டவர் நம்ம மேல அக்கறை உள்ளவரா? परमेश्वर हमारे पर कर्तव्य रखता है। ஆண்டவர் பரிதாப நிலையை பார்த்து நீ போடுன்னு சொன்னார். परमेश्वर पश्चाताप की परिस्थिति को देखे तो उठ जा कर அல்லேலூயா. हालेलुया। அப்போ அப்படி அவருடைய வார்த்தை
அந்த ஆபிரகாம் சந்ததிக்கு வந்து அவங்க பிழைத்து वैसे ही उनकी वचन अब्राहम संतान के आकर वो जी कर அழகா வந்தாங்க. सुंदरता से आने அவங்க लगे। சொல்லி கேட்டு நடந்ததுனால அழகா வந்து வெளியெல்லாம் கீர்த்தி பெற்றாங்க. उनके जो सुंदर सा थे वो कर बाहर सभी उनके जो सारी प्रसन्नता हुआ है। அவருடைய வஸ்திரத்தை இந்த பிள்ளைக்கு போட்டிருக்காங்க. उनकी वस्त्रों को इन बच्चों के अंदर दिया गया है। ஏன்னா இது பெரிய வளர்ந்து பருவகாலமா இருக்கு, ஆனா நிர்வாணமா இருக்கு. क्योंकि बड़े हो गया है लेकिन नंगेपन है। இப்ப இதுல நம்ம வாசிக்க நமக்கு வித்தியாசமா தெரியலாம். अब हम पढ़ते समय से अलग रीति से हो सकता है। ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், हम उधार पाए हैं, ஆனா நம்ம நிர்வாணமா இருக்கோமா இல்லையாங்கிறது நம்ம ஒவ்வொருக்கும் தெரியும். लेकिन हम नंगेपन में है क्या नहीं करते हमें हर एक लोग जान लेते हैं। அவருடைய வஸ்திரத்தை நமக்கு போட்டிருக்காரு. उनकी वस्त्र अपने वस्त्र को उन्होंने हमारे ऊपर डाले हैं। ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து பல என்ன செய்யணும்? उधार की वस्त्र को जो सुरक्षित रखने के लिए क्या करना है? நமக்கு என்னெல்லாம் தந்திருக்காங்க அவங்க? हमें क्या क्या दिया है? ஆண்டவர் சொல்கிறார், அம்மா, நீ என்னுடையவளானாய். परमेश्वर कहता है इसी रीति से तू मेरी हुआ है। எட்டாம் வசனம், என் வஸ்திரத்தை உன்னே முடித்து 8 वचन कहता है मैं अपने वस्त्र को तुझ पर डालकर நிர்வாணத்தை நீக்கு. तेरे नंगेपन को डाले। ஆண்டவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்தார். परमेश्वर में शपथ खाकर कहता है உன்னோடு உடன்படிக்கை பண்ணி और तेरे साथ मैं आज्ञा किया हूँ। கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், ये प्रभु यहोवा की वाणी है। இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். इस प्रकार तू मेरी हो गई। அப்போ ஆண்டவர் நம்மளை கவனிச்சு நம்ம கூட உடன்படிக்கை பண்ணி நம்ம கூட சேரணும்னு சொல்றாரு. परमेश्वर हमारे ओर से ध्यान कर तो वाचा में अपने अंदर जुड़ने जाता है। நம்மை சுத்திகரிக்கிற தேவனாய் हमें शुद्ध करने वाला परमेश्वर है। என்ன வசனம் தராங்க? சித்திரம் தையலாடை जो जड़ी बूटी की वस्त्रों को हमें देकर சாயம் தீர்ந்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து. अच्छे से जूते को हमें देकर அப்போ சித்திர தையலாடை जो जड़ी बूटी वस्त्र நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டோடைய பிள்ளைங்களா இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில உபத்திரத்தை சந்திக்கணும். जो हर एक लोग को अच्छे से रहना तो हमारी जिंदगी के सभी को पार करना पड़ती है। அது சித்திர தையலாடை. उसे जड़ी बूटी है उस वस्त्र को कहती है। சாயம் தீர்ந்த அழகு பாதரட்சை. वो अच्छी सुंदर सा एक जूता है। சுவிசேஷம் பாதரட்சை வந்து சுவிசேஷத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். जो सुसमाचार के बताते हैं कि ये जो जूते को சுவிசேஷத்தை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன். सुसमाचार के बारे में बार बार कहती हूँ। அது யாரு சுவிசேஷம்? वो किसकी जो सुसमाचार இயேசு है? கிறிஸ்து சாயலா இருக்கிற சுவிசேஷம். यीशु मसीह की स्वरूप में रहने वाला सुसमाचार है। அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷம் பேசுகிறது. वो यीशु मसीह के बारे में सुसमाचार बतलाती है। சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட என்னெல்லாம் கிடைக்கும்னு ரோமாபுரிக்கு பவுல் எழுதாரு. सुसमाचार को स्वीकार करते समय क्या क्या मिलते करके रोमियो की कलीसिया में पौलुस ரோமர் लिखता है। 1 அதிகாரம் 16 வசனம். रोमियो की पहला अध्याय 16 वचन में कहता है கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நாம் எடுத்தபடி சொல்லார், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ पहले कौन यूनानी या जो ऐसे कौन विश्वास रखता है அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக. जो उसमें उद्धार पाने के परमेश्वर की भल होती है। நம்ம நிறைய காரியத்துல விடுதலை இல்லாம கஷ்டப்படுவோம். हम बहुत कार्य में बिना छुटकारे के कष्ट उठाते हैं। ஒரு சுவிசேஷம் ஆண்டவர் நமக்காக வந்து இந்த நம்ம வாசமான பகுதி हम पड़े हुए भाग में உப்பால் கழுவி தண்ணீரால் கழுவி जो नमक से धोकर पानी से धोकर நமக்கு வஸ்திரத்தை தந்து हमें वस्त्र कपड़े देकर அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொடுப்பது. उस उद्धार के वस्त्र को सुरक्षित रखते समय இதை நம்பும் போது விசுவாசிக்கும் போது इसे भरोसा और विश्वास रखते समय அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன், மனுஷ பலன் இல்ல. उनके उद्धार होने के लिए परमेश्वर की बल होती है। ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியாது. कुछ कार्यों को हम नहीं कर सकते हैं। இது வந்து வேத பாடத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். ये शास्त्र के बारे में हम बतलाते हैं। இன்னைக்கு காலையிலே வசனம் எனக்கு ஆண்டவர் தந்தது. बोर में परमेश्वर मुझे वचन दिया है உப்பினால் சாரமாக்கப்படுது. जो नमक से हमें जो नमकीन होना है। லேவியராகமம் 2:13. लेवी की पुस्तक दूसरा अध्याय 13 वचन லேவியராகமம் 2:13. நீ படைக்க எந்த போஜன பலியும் உப்பினால் நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. அதில் படைக்க எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பை
உப்பையும் படைப்பாயாக. உப்புக்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். नमकीन के बारे में परमेश्वर, नमक के बारे में कितनी परमेश्वर बताते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம படைக்க எந்த போஜன பலியும் என்னதான் இருக்கணுமா? जो हमें बनाते जो कुछ अन्न बलि में क्या रहना है, உப்பினால் சாரமாக்கப்படும். नमक से उसे नमकीन होना है। தேவனுடைய உடன்படிக்கையும் உப்பு. அந்த உப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கு? जो नमक के बारे में शास्त्र क्या बताते हैं, உடன்படிக்கையும் உப்பு. जो वाचा करने वाला एक नमक है। உன் போஜன பலியிலே குறைய விடாமல் तेरे अन्न बलि को ना होते हुए நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயா. तो तू बलि चढ़ाते सभी में जो अपने नमक भी चढ़ाना। அப்போ எனக்கு இந்த உப்பு பற்றி ஆண்டவர் காலையிலே சொன்னாங்க. इस नमक के बारे में परमेश्वर बहुत से मुझे कहा, உப்பினால் சாரமாக்கப்படும். जो नमक से नमकीन होना है। பிடிச்சு நீங்க உப்பை பற்றி சொல்லுங்க. अब नमक அது சொல்லி என்னதுன்னு நீங்க तुम संसार के சாரமுள்ள வாழ்க்கை. जो नमकीन बना हुआ एक நம்ம எல்லாரும் जिंदगी। சாரமுள்ள வாழ்க்கை என்னோடு சேர்த்து சொல்லுங்க. சாரமுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா? हम सब नमकीन की जैसे हम जिंदगी बिताते हैं क्या, சாரமுள்ள வாழ்க்கைன்னா என்னது? जो नमकीन से होना है बोले तो क्या है, நீங்க எல்லாரும் உலகத்துக்கு உப்பா இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்லி. परमेश्वर कहता है तुम सारे संसार के नमक हो। உப்பு சாரமற்று போனா जो नमक नमकीन हो जाएगा तो நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? हमारी जिंदगी किस प्रकार की जिंदगी है। भवन में आते हैं, ஜெபம் பண்ணுதோம், प्रार्थना करते எல்லாமே हैं, செய்தோம். सब कुछ करते हैं, ஆனா நம்ம இந்த சாரமுள்ள வாழ்க்கை लेकिन हमारी नमकीन जिंदगी नहीं இதெல்லாம் है। நம்ம தியானிக்கணும். इसे हम जांचना है। ஆண்டவர் நம்ம உப்பால கழுவிட்டாரு. परमेश्वर ने नमक से धोया है। சவுண்ட் கம்மியா இருக்கு. அப்படியா? எல்லாத்துக்கும் கேக்குதா? கேட்கலையோ? கேக்குதா? सब जानते हैं ना। हाँ मैं कहता हूँ जिंदगी ஆண்டவர் வரப்போகிறார். परमेश्वर आने वाला है। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? हमारी जिंदगी कैसे रहना है, உப்பா இருக்கணும். नमक से रहना है। முதல்ல சொந்த குடும்பத்துல உப்பா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? पहले खुद के परिवार में नमक रहना है। ऐसा बोले அப்படின்னா என்ன அர்த்தம்? वैसे मतलब क्या होती है, மார்க்கு 9 அதிகாரம் கடைசி வசனம். मार्क 9 अध्याय अंतिम वचन कहती है। எடுத்துட்டீங்களா? உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். அப்ப உப்பு எதை குறிக்குது? नमक किसे बताते हैं, உப்பு எதை குறிக்குது? नमक किसे बताते हैं, जो शांति को बताती है। அல்லேலூயா. அல்லேலூயா। பிசாசு நம்மை சுத்தி வகை தேடி திரிகிறான். शैतान हमारे चारों ओर घूमता है, எதுக்கு? इसीलिए ஒண்ணா இருக்கக்கூடாது. एक साथ रहना है, नहीं रहना எல்லாருமே है। ஒண்ணா. सभी लोग एक साथ, சபையில அதுதான். कलीसिया में भी ऐसे, வீட்லயும் அப்படிதான். घर में भी பக்கத்து ऐसे, வீட்லயும் அப்படிதான். पड़ोसी में भी ऐसे। எதுக்கு? इसीलिए சகோதரர் மேல் குற்றம் சுமத்துவாங்க. बाइक चालक के पर जो दोषी लगाते हैं। நம்ம வாழ்க்கையில हमारे जिंदगी ஒரே में ஒரு வாழ்க்கை தான். एक ही जिंदगी है, ஏன் சமாதானமா இருக்கக்கூடாது? क्यों शांति के बिना रह सकते சொந்த हैं। குடும்பத்தில் சமாதானம் இல்ல. उनकी நம்மால முடியாது. उनके परिवार में शांति नहीं, हमारे साथ சகோதர அன்பு இல்ல. बाइक चालक की प्रेम नहीं है। சகோதர அன்பு இல்லைன்னா நம்ம வசனம் என்ன சொல்லுது? बाइक चालक की प्रेम नहीं तो शास्त्र क्या बताते हैं, 1 யோவான் पहले யோவாना இன்னும் எழுதி வச்சிருக்கேன். காலையில 3 அதிகாரம் 3 अध्याय 3 யோவான் 3 எழுதினேன். தேடி எடுங்க 3 அதிகாரம் 4 அதிகாரம் 20 வசனம். 4 अध्याय 20 वचन। पहले தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை படைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அடுத்தது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற கடக வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷ கொலைபாதகன்னு வந்ததுல சகோதரன் அன்பு இல்லைன்னா யாரு? बाइक चालक के प्रेम नहीं तो कोई கொலைகாரங்க. जो हत्यारा है। 5 அதிகாரம் மத்தேயு 5 मत्ती 5 अध्याय எடுத்துட்டீங்களா? 28 वचन।
22 வசனத்துல 22 वचन में है, நான் உங்களுக்கு சொல்கிறேன், यदि मैं तुमसे कहता தன் हूँ சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் अपने भाई को जो बिना जो ऐसे நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பான். जो न्याय के लिए खड़ा रहता நாமே है, நாமே வஞ்சிக்க கூடாது. अपने आप को धोखा नहीं देना है। நம்ம சகோதரத்தை அன்பு இல்லாம நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாஷை பேசுவோம், என்னெல்லாமோ பண்ணுவோம். भाई लोग के प्रेम के बिना हम अन्य भाषा कहेंगे, நம்ம अच्छा आत्मा சுகமா से இருப்போம். भरेंगे, ஆனா பெயர் பெற்றவர்களா இருக்க முடியாது. लेकिन अच्छे रहेंगे लेकिन नामदारी नहीं रहेगी। சகோதரனை வீடன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சந்தித்திருப்பது எதுவா இருப்பான். भाई को जो व्रत कहता है वो जो न्याय के स्थल में रहना पड़ती है। காணிக்கை கூட நம்ம எல்லாம் காணிக்கலாம் செலுத்திட்டு இருக்கோம். हम सभी दान चढ़ाते हैं। நம்ம சபையில நம்ம வீட்டுல சகோதரர் மேல அன்பு இருக்குமா? हमारे घर पर हमारे कलीसिया में भाईचारे की प्रेम है क्या? ஆகையா நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வேண்டும். इसीलिए तुम वेदी में तो दान चढ़ाते समय உன் பெயரில் உன் சகோதரன் குறைவொன்று அங்கே நினைவு கூர்வாயாக. जिस जगह पर तेरे भाई की जो वहाँ पर जो कमी है करके सोचेंगे, அங்கேதானே பலிபீடத்தின் முன் தன் காணிக்கை வைத்து वहाँ पर वेदी पर अपने जो दान को रखकर முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி पहले भाई के ऊपर प्रेम कर कर பின்பு வந்து உன் காணிக்கை फिर செலுத்து. आकर तेरे दान चढ़ा। நிறைய பேர் நம்ம காணிக்கை செலுத்திட்டு இருக்கோம். बहुत लोग हम दान देते हैं, நம்ம அன்பு கூறுதோமா? हम प्रेम करते हैं क्या? அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொன்னாங்க अपने अपने क्रूस उठाकर சுமந்துட்டு வரணும். क्रूस उठाकर आना है। அப்போ நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா हमारे साथ एक साथ नहीं रहेंगी तो என் சிலுவை வேண்டாம்னு சொல்லி मेरे क्रूस नहीं चाहिए करके कहता है। அவர் பின்னால போனா यदि उनके पीछे जाना है तो நம்ம சிலுவையை சுமக்கணும். हम क्रूस उठाना है। அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க்க நம்ம பார்த்தோம், உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களா இருங்கள். और तुम्हारे अंदर शांति से रहो, அதுதான் உப்பு. वही नमक है। நம்ம எல்லாவற்றிலும் உப்பை சேர்க்கணும். हम सभी में नमक देना है। யோபு சொல்றாரு 6:6 यो अय्यूब 6:6 में कहता है, உப்புலாத கண்ட குப்பையிலும் நம்ம சொல்றோம். இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிட முட்டை வெள்ளை கருவி சுவை உண்டவர். அதாவது ருசியில்லாத பதார்த்தத்துல கூட கொஞ்சம் உப்பு கூட சாப்பிடலாம். देखिए स्वादिष्ट उस भोजन में भी नमक नहीं तो उसे फेंकना पड़ती அப்போ है। உப்பு இல்லைன்னா அது சாப்பிட முடியாது. जो नमक नहीं तो उसे खा नहीं सकता है। ருசியில்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாம சாப்பிடக்கூடுமோ? फिर क्या जो बिना नमक के खाया जाता है क्या? அது ருசி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு கூட சாப்பிட वहाँ पर स्वादिष्ट முடியும். नहीं तो वहाँ पर नमक डालेगा तो खा सकती है। இதே போலதான் நானும் நீங்களும் என்னையும் சேர்த்துதான் சொல்லுவேன். वैसे ही मैं भी आपको मिलाकर कहती हूँ, வருட சீக்கிரம் இதெல்லாம் ஊழியம் பண்ணுதாங்க. उनके आगे बहुत जल्दी से सभी लोग सेवा करते ஆனா हैं, ஒரு மனம் இல்ல. लेकिन एकता नहीं है। அவருடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்ய எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பாரு? उनकी शुद्धि के अनुसार सेवा नहीं करें तो परमेश्वर कैसे अंगीकार करेंगे? கொலோசியர் 4:6 சொல்லுது. कोलोसियों 4:6 कहता है, நம்ம பேசவும் கிருபையுள்ள வார்த்தையா இருக்கணுமா? हमारे जो बातों में भी अनुग्रह से बात होना है। கொலோசியர் 4:6 कोलोसियों 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக. அடுத்தவங்களை துன்பப்படுத்தாம हम दूसरे को दुख ना देते हुए நம்ம வார்த்தை என்ன இருக்கணுமா? हमारे वचन कैसे नमक से भरे रहना है। இதெல்லாம் நம்ம கவனிக்கோமா? ये सब हम ध्यान देते हैं क्या? அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் அவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி जो जिनके लिए कैसे रीति से जो उसे उत्तर देना है, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தனதாய் और तेरे वचन अनुग्रह से भरे हुए உப்பால் और नमक से சாரநேரினதாயும் और இருப்பதாக. नमक से नमकीन बन के रहना है। ஆண்டவர் கிருபை அவருடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் கிருபையுள்ள வார்த்தை. उनके मुंह से निकले वाला वचन पूरा अनुग्रह से भरा वचन है। நம்ம வார்த்தை உப்பால் சாரம் ஏறி இருக்கணும். हमारे वचन नमक से भरे रहना है। அதுக்கு என்ன அர்த்தம்? उसकी मतलब क्या நம்ம है? வாயிலிருந்து வரதெல்லாம் சமாதான வார்த்தைகள் வர अब வேண்டும். अपने मुंह से निकले हुए सब शांति की बातें இந்த निकलना பக்கம் है, சண்டைகள் யுத்தம் ஏன் கடைசி நாட்கள். क्योंकि अंतिम समय आ चुके हैं। இப்போ நம்மால முடியாது. अब हमारे से नहीं हो सकता है। அவன் அப்படி செஞ்சான் இவன் இப்படி செஞ்சான் அப்படின்னு இன்னொரு சகோதரன் சேர மாட்டாங்க. वो ऐसे क्या ये ऐसे क्या करके एक दूसरे को भाई को पर नहीं मिलता है। பைபிள் இவர்களை பார்த்து என்ன சொல்லுது? बाइबल ही नहीं देखे क्या कहता है। வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:10 சொல்லுது. प्रकाश अध्याय 12वां अध्याय और 10 वचन कहता है, பிசாசு சகோதரரை குற்றப்படுத்துவாங்க. जो शैतान अपने भाई लोग को दोषी करता है, அப்ப அது யாருடைய ஆயுதம்? तब वो किसकी हत्यारा அது है? நம்ம ஆயுதம் இல்ல.
இல்ல. वो अपने हथियार அது नहीं है, பிசாசின் वो ஆயுதம். शैतान के हथियार இந்த है। ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரியும் போது ஆண்டவர் சொன்னார், परमेश्वर भलाई करते हुए घूम फिरते समय परमेश्वर कहा, உலகத்தின் அதிபதி வருகிறார், संसार के सुबेदार आता है, அவரிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு उनके சொன்னார். पास मेरे लिए कुछ भी नहीं அப்ப है। ஒருவருக்கு ஒருவர் குறை சொன்னா நம்ம யாரு? एक दूसरे को कमीहार बोले तो हम कौन है? எடுத்துட்டீங்களா? हम ले लेंगे। அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனார். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சொன்னோம்னா நம்ம யாருடைய ஆயுதம்? हम एक दूसरे को दोषी करेंगे तो हम किसके हथियार है? இதுதான் அவன் தந்திரமா நம்மகிட்ட கொடுக்கான். वो अपनी चतुराई से अपने हाथों में शैतान देता है। ஒண்ணும் இல்ல, நம்ம ஒண்ணும் கொண்டு போறதில்ல, கொண்டு வந்ததும் ये இல்ல. संसार में ना कुछ लेके है ना कुछ लेके जाएंगे। தயாளம் உள்ளவர்களாக இருக்கணும். हम अच्छे दयालु बनकर रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனம் நிறைந்தவங்களா एक मन बन के रहना है। அப்போஸ்தலர் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் 1:14 बेरतुती की पुस्तक पहला अध्याय 14 वचन कहता है। 2:1 வாசிப்போம். जो दूसरा अध्याय है पहला वचन को पढ़ेंगे। இதெல்லாம் நம்ம செய்யணும்னா நம்ம ஜெபிக்கிறவர்களாக ये இருக்கணும். सभी कुछ करना बोले तो हम प्रार्थना करने वाला रहना है। சாரமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்ம செபாவி உடையவர்களாக இருக்கணும். अब नमकीन बराबर जिंदगी जीना बोले तो हम अच्छे से नमक से भरा रहना है। வாசிப்போம். पढ़ेंगे அப்போஸ்தலர் 1:14. बेरतुती पुस्तक पहला अध्याय 14 वचन। ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 2:1. दूसरा अध्याय பெந்தேகோஸ்தே पहला என்னும் वचन। நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். இந்த ரெண்டு வசனத்துல என்ன சொல்லுது? ये वो दोनों वचन में क्या कहता है? ஜெபம் பண்ணதுக்கு என்ன வேணும்? प्रार्थना करने के लिए क्या चाहिए? ஒரு மனத்தை கொலைகள் யாரு? एक मन को बिगाड़ने वाला कौन है? பிசாசு. वो शैतान है। அவன் சுற்றி தெரியுதான். वो घूम फिरता है। இந்த ஒரு மனம் பண்ணா அவங்க எல்லாத்தையும் எனக்கு கிடைச்சிடும், அவங்க எழுப்புதல் வந்துடும், அவருடைய வருகைக்கு நிறைய பேர் சேர்ந்துருவாங்கன்னு एक मन हो जाएगा तो सब लोग मिल जाएंगे और रिहाई आ जाएंगे कर मिलकर। பிரிவினை எங்க இருக்கு? कहाँ अलगपन होती है? பிரிவினைப்பட்டது யாரு? जो अलग करने वाला कौन है? நானும் நீங்களும் நீதியின் ஆயுதமாக இருக்க வேண்டும். मैं भी धार्मिक के हथियार बन के रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசின் ஆயுதமா இருக்க கூடாது. शैतान के हथियार बन के नहीं रहना है। அப்போ நீதியின் ஆயுதம்னா धार्मिकता के हथियार बोले तो வசனம் என்ன சொல்லுது? वचन क्या बताते हैं? ஒரு வசனம் சொல்லட்டும். जो कभी बोले तो நம்ம बोलने குறை दो। சொல்லண்டா. हम नहीं बोलना है। ஆண்டவர் எப்படி என்ன சொன்னாரோ அதன்படி செய்யும் போது परमेश्वर कैसे किस प्रकार करते उसी जरिए से करते நம்ம समय எசேக்கியேல் வாசப்படி एजेकिएल में पढ़ा அவர் है, நம்மை அலங்கரிப்பார். वो हमें सजावट करेंगे ட்ரெஸ்னால எண்ணெய் பூசி कपड़े से अच्छे से जो तेल लगा और अच्छे जूते देकर ஆபரணங்களால் அலங்கரித்து अपने सारे गहना से हमें सुंदर कर கைகளில காப்புகள் கடகங்கள் जो हाथों में जो बंगड़े डालकर கழுத்துல சரப்பணி. जो गले में ऐसे हार पहनकर சரப்பணினா என்ன அர்த்தம்? நீதிமொழிகள் 3:2 गले के हार बोले तो जो प्रकाशवाध्याय में कहता है, नीति के वचन में कहता है 3:2 तीसरा अध्याय दूसरा वचन। அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். 2 வசனம். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு 3:3 வசனம். நான் 2 வசனம் கிருபையும் சொல்றேன். சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். नीति के वचन तीसरा अध्याय तीसरा वचन। சரப்பணி கழுத்துல தானே போடுவோம். जो आप गले के हार को गले में डालते हैं ना, கிருபையும் சத்தியமும் நிறுத்தி अनुग्रह कृपा और सत्य से அது भरकर சரப்பணி. वो अच्छे से हार है। அவருடைய கிருபையும் வசனம். उनकी कृपा और उनके वचन भी இப்படி நம்மளை தேவன் அலங்கரிப்பார். वैसे परमेश्वर तब हम நம்ம வார்த்தை யாரையும் வேதனைப்படுத்தாதபடி हमारे शब्द किसी को वेदना ना देते அது हुए கிருபை நிறைந்ததாகவும் वो अनुग्रह से भरे हुए உப்பால் சாரமேற்றதாகவும் இருக்கணும். और नमक से नमकीन बनकर रहना है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம காணிக்கை கொண்டாந்து வந்தா கூட நம்ம ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லாம நடந்து கொண்டா நம்ம காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், दान लेके आएंगे लेकिन हम एक दूसरे से प्रेम के बिना रहेंगे
तो परमेश्वर कहता है तेरे दान स्वीकार नहीं किया जाती है। அப்போ அந்த 1ஆம் நூற்றாண்டுல பூரண கிருபை இருந்தது. उस पहले की जमाने में परिपूर्ण अनुग्रह भरा हुआ था। யார் பெற்ற பிள்ளைகளாமோ ஒன்னா சாப்பிட்டாங்க. कौन जन्म के बच्चे पता नहीं, लेकिन एकता होकर वो लोग खाना खाने लगे। ஜெபத்துல ஒரு மனசா இருந்தாங்க. प्रार्थना में एकता बनकर रहने लगे। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम किस प्रकार रहते हैं? அவங்க ஜெபம்னா நம்ம ஜெபம். वो लोग प्रार्थना करें तो हम नहीं करेंगे। அவங்க கூடி ஜெபிச்சா நம்ம கூட்டம் வேற. उन लोग इकट्ठा होकर प्रार्थना करेंगे, हम नहीं करेंगे। हमारा झुंड अलग है। இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள इसे மாட்டார். परमेश्वर स्वीकार नहीं करेंगे। அது நான் சொல்லல, வசனம் சொல்லு. उसे मैं नहीं कहता हूँ, वो இல்ல, कहता है। குரூப்பா பிரியுது. नहीं तो ग्रुप से अलग होते எங்க हैं। பிரிவினை இருக்கிறது அங்கு பிசாசின் சாயல் இருக்கிறது. कहाँ अलगपन होती है, ऊपर शैतान की कार्य होती है। எங்கு சுவிசேஷம் இருக்கிறது அங்கு இயேசு கிறிஸ்துவின் कहाँ சாயல் இருக்கிறது. सुसमाचार है, वहाँ पर यीशु मसीह की அது सुगंध பிரகாசிக்கிறது. वो प्रकाशित அது होता है। ஒளிவிடுகிறது. वो एकता நமக்கு होती है। எது வேணும்? वो हमें क्या चाहिए? இருளின் ஆதிக்கம் வேண்டுமா? अनुग्रह की जगह चाहिए क्या? ஒளியின் ஆதிக்கம் வேண்டும். और जो शैतान के राज्य நம்ம चाहिए। இதுவரை செய்தது போதும். अब तक किया हुआ ஒரு काफी है। கணம் இல்லாமல் நடந்தது போதும். एकता के बिना चले काफी है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி प्रभु ने कहा वचन मैं तुमसे कहता हूँ, நம்ம உப்பால் சாரமற்றவர்களாக இருக்கோம். अब नमक से नमकीन बनकर रहना है। உப்பு சாரமற்று போனால் जो नमक जो नमकीन ना हो जाए वो किसी की लाभदायक நம்ம नहीं है। வாழ்க்கை உபயோகம் உள்ள வாழ்க்கையாக हमारे இருக்கணுமா? जिंदगी की लाभदायक जिंदगी होना है। ஜெபாவி உடையவர்களாக இருக்கணும். प्रार्थना की आत्मा से भरे हुए रहना है। தாவீது சங்கீதம் 55:17 சொன்னாங்க, அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் भजन செய்கிறேன். संगीता 55 में और 17 में कहते हैं, मैं सुबह दोपहर शाम 3 बार मैं प्रार्थना करता हूँ। ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடு. प्रार्थना के लिए हेम அவர் जगह देना। ராஜா, वो राजा அவர் है, சக்கரவர்த்தி. वो एक राजा है। ஆனா அவர் வேலை அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் செவிப்பேன்னு जो சொல்றாரு. उनकी काम है दोपहर सुबह और शाम 3 बार प्रार्थना करते हैं। அதனாலதான் அவருடைய பரம்பரையில் இயேசுவானவர் பிறந்தார். इसके लिए उनकी जो वंशावली में यीशु जन्म हुआ है। அவர் சவுல் இவரை குறி வச்சாரு, மருமகனா இருந்தாலும் கொலை செய்ய அவர் நினைத்தார். साउल ने जो इनके लिए जो रखा है कि मौका मिले तो इसे हत्या काम जो उसे काट डालना है। இந்த தாவீது ஜெபிக்கிறவராய் இருந்தபடியினால் इस दाऊद प्रार्थना करने वाला व्यक्ति के समान சவுலின் ஆயுதம் வாய்க்கவில்லை. साउल की हत्या न सफल हुआ है। அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் வாக்குத்தத்தத்தை உரிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கோம். मैं भी अपनी प्रतिज्ञा के हक मानते करके हम बोलते बैठे हैं। இதற்கு விரோதமா எழும்ப ஆயுதம் வாய்க்காலே போகணும் நினைத்து हम கொண்டிருக்கிறோம். सोचे कि तेरे विरोध उनकी हत्या न सफल होगी करके हम सोच के बैठे हैं। நமக்குள் ஒரு மனம் இருக்கிறதா? लेकिन हमारे एक मन होती है क्या? பிரிவினை இருக்கிறது. अलग बन है क्या? அங்கு பிரிவினை இருந்தா அது சுவிசேஷம் இல்ல. वहाँ पर अलग बनेंगे तो वहाँ पर நானும் यीशु समाचार நீங்களும் नहीं है। அவருடைய பிள்ளைகள். मैं भी अभी उनकी बच्चे हैं। யோவான் 1:12 சொல்லுது, यौवना पहला अध्याय के 12 वचन कहता है, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். जिन्होंने उन्हें स्वीकार किया सभी को उनकी संतान बनने का अधिकार दिया है। பிதா இயேசுவானவரை பார்த்து சொன்னாங்க, पिता यीशु मसीह को देखकर कहा है, இவர் என்னுடைய நேசகுமாரன், ये मेरे प्रिय पुत्र है, இவரில் பிரியமா இருக்கிறேன். इनमें जो प्रिय मैं प्रसन्न அந்த हूँ। நேசகுமாரனே பிசாசு என்ன சொன்னாங்க, தேவனுடைய குமாரன் நானா, இந்த கல்ல அப்பமா சாப்பிடு. उनके प्रिय पुत्र को शैतान ने क्या कहा, तो परमेश्वर के पुत्र है तो इस पत्थर को रोटी बनाकर खा कर நீ மேல இருந்து கீழே குதி. तो ऊपर से नीचे कूद मार। அதே போலதான் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். वैसे मैं भी आप भी उनके बच्चों बनने का अधिकार दिया है। நம்மை சாரமுள்ள வாழ்க்கை வாழக்கூடாது என்பது பிசாசின் திட்டம். हम नमकीन बनकर नहीं जीना करके शैतान की योजना है। நானும் நீங்களும் பிசாசின் திட்டத்தை நிறைவேற்ற போறோமா அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறோம்? मैं भी आप भी शैतान के कार्य को पूरी करने वाला कि नहीं तो परमेश्वर की योजना को पूरी करने वाला है क्या? தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு மனம் வேண்டும். यदि परमेश्वर की सिद्धि को पूरी करना बोले तो हमारे एक मन होना है, பிரிவினை இருக்கக்கூடாது. अलग पर नहीं रहना है। அல்லேலூயா. 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 இதுக்கு நமக்கு ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. इसके लिए प्रार्थना करने की हमारे अवश्य है। அவருக்கு ரொம்ப வேலை உண்டவர் ராஜா. वो उनके लिए बहुत काम था, वो राजा था। அந்தி சந்தி மத்தியான வேளையில
ஜெபித்தார். लेकिन शाम और सुबह दोपहर 3 बार प्रार्थना करने लगे. அவர் ஆடு மேய்க்கும் போதும் சங்கீதம் பாடினார், தேவனை துதித்தார். भेड़ की चरवाह करते समय परमेश्वर की स्तुति गाने लगे. அவர் தேவ பலனுடையவராக वो இருந்தார். परमेश्वर से बल ताकत से भरे हुए व्यक्ति था. நானும் நீங்களும் தேவ பலன் வேண்டுமானால் मैं भी अभी परमेश्वर की भल चाहिए तो ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना करना है. வசனத்தை ஆராய வேண்டும். वचन को जांचना है. வசனம் என்ன சொல்லுது वचन क्या कहती है அதுபடி நடக்கணும். उसकी जरिए चलना அவங்க है. நான் ஜெபத்துக்கு வர மாட்டேன், उनकी प्रार्थना में नहीं அவங்க होगा. ஜெப கூட்டத்துல நாங்க இருக்க மாட்டோம், उनके प्रेयर में हम नहीं இது बैठेंगे. தேவனுக்கு பிரியமில்லை. ये परमेश्वर की ना प्रिय कार्य है. அந்த 1ஆம் நூற்றாண்டுல பூரண கிருபை ஏன் வந்தது? उस पहले की स्थिति में क्यों परमेश्वर की परिपूर्ण अनुग्रह हुआ है? அவங்களுக்கு ஒரு மனம் இருந்தது, उनके लिए एक मन था. இது ஜெபிக்கிறவராக. ये प्रार्थना करने वाले थे. சாவுல் கொலைகாரர் இவரை கொலை செய்யணும் நினைத்தும் சவுலை பகைக்கவில்லை. தாவீது साउल इन्हें हत्या करने के लिए सोचा था, लेकिन दाऊद ने उसे नफरत नहीं किया है. தேவ ஆவி அவருக்கு பரிபூரணமாக இருந்தது. परमेश्वर की आत्मा उनके अंदर भरपूर से भरे हुए அதனால थे. ஆண்டவர் சொன்னார், என் உள்ளத்துக்கு வந்த தாசன் சொன்னார். इसलिए परमेश्वर कहा है कि मेरे मन की योग्य व्यक्ति है कर. தானியேல் பெரிய அதிகாரி, दानियल वो एक बड़े जो अधिकार थे. அவனும் அவங்க அரசுக்கு நிறைய வேலை இருக்கு அவருக்கு. उनके लिए राज्य के समूह में बहुत काम था उनके लिए. தானியேல் 6:10 சொல்லுது, 3 வேளையும் அவர் ஜெபித்தார். दानियल 6:10 में कहता है 3 बार उन्होंने प्रार्थना किया है. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் முழுவதும் கொல்லாமனுக்குள் கிடைக்கிறது. सारे संसार में बुरे में फंसे हैं. ஆண்டவர் சொன்னா நான் உலகத்தை ஜெயித்தேன். परमेश्वर कहा कि मैं संसार को जीता हूँ. யோவான் 16:33 வாசிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. प्रस्तावना में ऐसे लिखा है, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், तुम युवाई बांधो, நான் உலகத்தை मैं ஜெயித்தேன். संसार को जीता உலகத்தை हूँ. ஜெயித்தேன்னா என்னது? संसार को जीता बोले तो क्या है? அல்லேலூயா. हालेलुया. நம்ம சுயம் சாக வேண்டும். अपने स्वयं मिटना है. நமக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காது. अपने विरोध उठने वाला ना का जो हत्या ना सफल होना बोले சகோதர சிநேகம் வேண்டும். भाईचारे की प्रेम हमें ஒரு चाहिए. மனம் சகோதர சிநேகம். एक मन और भाईचारे की प्रेम. எங்கிருந்தாலும் நமக்கு பிரிவினை தேவையில்லை. कहाँ भी रहे तो हमें अलगपन की जरूरत नहीं है. அங்கு தேவ ராஜ்யம் இல்லை, वहाँ पर परमेश्वर के राज्य नहीं है. பிசாசின் ராஜ்யம் वो- இருக்கிறது. वहाँ पर शैतान के राज्य फंसे हुए हैं. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு பிசாசின் ராஜ்யம். कहाँ अलगपन होती है वहाँ पर शैतान की राज्य है. நாமோ அந்நிய பாஷை பேசுகிறோம், हम- ஜெபிக்கிறோம், யாருடைய ராஜ்யம்? हम तो अन्य भाषा बोलते हैं, प्रार्थना करते हैं, लेकिन किसकी राज्य होती है? அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். दाऊद नमकीन भरा जिंदगी बना है. தானியேல் அந்நிய தேசத்திலே இவர்தான் இவருடைய தேவன் தான் தேவன் என்று சொல்லும்படியாக दानियल पराया देश में भी इनकी परमेश्वरी सच्चा परमेश्वर कहने के लिए சாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். नमकीन बराबर भी अच्छे से जिंदगी बिताने लगे. உறவினர்கள் எல்லாம் ஜெபக்கூட்டத்துல இருந்தாங்க. सारे उनके रिश्ते वाला जो प्रार्थना में बैठने लगे. எல்லா ஜெபக்கூட்டத்திலும் உறவினர் இருப்பாங்க, सभी की मंडली में रिश्ते वाला रहते हैं. விசுவாசிகள் இருப்பாங்க. विश्वासी लोग बैठते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாத்தானின் தந்திரம். ये शैतान की चतुराई நீங்க है. ஜெயம் எடுக்க போறீங்களா, தோக்க போறீங்களா? तुम विजय पाते हो क्या, ना तो हार पाते हो. அல்லேலூயா. हालेलुया. பரிசுத்தம் இரு பக்கம். पवित्रता दोनों जगह पर भी. ஆண்டவர் 10 கற்பனை ஒரே கற்பனையாய் மாற்றினார். परमेश्वर 10 आज्ञा में एक ही आज्ञा उसमें पूरा बसने लगे. என்னது? தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். परमेश्वर की बस प्रेम करना है. இரண்டாவது பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். दूसरे का बस भी प्रेम करना இந்த है. 10 கற்பனைகளையும் ஒரே கற்பனையாக ராஜரீக பிரமாணமாக ये 10 आज्ञाओं में एक ही जो राज्य होती है कि वो ही प्रेम है. 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, அவர்களுக்கு दूसरे குருடாக்கத்தான் காரணம்னு அவிசுவாசிகளை சொல்லுது. இன்னைக்கு விசுவாசிகளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. दूसरा अध्याय 4 वचन में इस प्रकार कहते हैं कि उनकी मन की आंखें अंधे हुए. आज विश्वासी के आंखें किस प्रकार रहती है? வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4:4. दूसरे कोरिन्थियर 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அதிக அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரதமத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். அப்போ தேவனுடைய சாயல், இயேசு கிறிஸ்துவின் சாயல், அது ஒரு நபர். यीशु मसीह की स्वरूप वो एक जो व्यक्ति है. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, मसीह की सुसमाचार की ज्योति அது மகிமை நிறைந்தது. वो महिमा से भरे हुए हैं. அவிசுவாசிகளுக்கு குருடாக்கினான பிசாசு. இன்னைக்கு விசுவாசிகள் கண்கள் எப்படி இருக்கிறது? अविश्वासी आंखें अंधे, लेकिन आज ही विश्वासियों की आंखें किस प्रकार है? हम महसूस पाएंगे. உலகமெங்கிலும் அழிவைக்க இருக்கிறோம். सारे संसार में हम नाशवन को देखते हैं. எதுவுமோ பயப்படவில்லை. जो कोई तो नहीं डरते हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய மனசு
நாம் பிரியப்படுத்த வேண்டும். परमेश्वर की मन को हम प्रिय करना है. எசேக்கியேல நம்ம வாசித்த பகுதியில एजेकिएल में पढ़ा हुआ भाग में ஆண்டவருடைய மகிமை இருந்ததுனால அவன் பெயர் பெற்றாளாம். परमेश्वर की जब महिमा बढ़ा इसलिए वो नामधारी होने लगी. 16 அதிகாரத்துல நம்ம வாசம்ல जो हम 14 अध्याय में पढ़े थे, உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளிடத்திலே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ மகிமை, परमेश्वर की महिमा, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது हम उसके वचन के जरिए चलते யாரும் समय நம்மளை குறைத்து பேச வேண்டும். कोई भी हमें कभी हाथ नहीं बोल सकते அதை हैं. நம்ம கேர் பண்ணக்கூடாது. उसे नहीं सोचना है. நம்ம கணக்கு சரியா. हमारे जो हिसाब में बड़े बड़े होना है. हालेलुया. ஒரு முறை என் தங்கச்சி மகன் கல்யாணத்துக்கு, கிறிஸ்டி கல்யாணத்துக்கு டான்சி எல்லாரும் போயிருந்தாங்க. एक बार मेरे बहन के लड़के के शादी में हम लोग सब लोग गए थे जानसी सब. இவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. इनके सारे बहन लोग खुशी के साथ है. ஆனா இவங்க கூட பிரயாணம் பண்ண ஒரு பிள்ளை, நல்லா படிச்ச பிள்ளை, लेकिन उसके साथ यात्रा करने में बेटी अच्छी सी पढ़ी हुई ரொம்ப थी. டல்லா இருந்தா. बहुत निराश होकर बैठी நீங்க थी. எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு அவ கேட்டா. आप कैसे इतनी खुशी के साथ देख करके पूछने लगे. நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், அதனால சந்தோஷமா हम तो இருக்கோம். मसीह के लोग हैं इसलिए हम खुशी के साथ है. அப்ப எனக்கு ஒரு பைபிள் வாங்கிட்டாங்க. तो मेरे लिए भी एक बाइबल लाके दीजिए. ஏன்னா என் கணவரும் என்னை மாதிரி படிச்சிருக்காரு, நானும் அவரை மாதிரி படிச்சிருக்கேன். मेरे पति मैं भी दोनों बराबर पढ़े हैं. அவர் எனக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. उन्होंने कहा तू काम पे नहीं जाना நான் है. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை. मैं तुमसे कहा हूँ. அப்போ எங்க வீட்டுல எனக்கு ஒரு வீடு எழுதி தந்தாங்க. मेरे घर में एक घर दिए थे मुझे. அது என் பேருக்கு எழுதி தந்தாங்க. वो मेरे नाम में लिख के दिए हैं. எங்க மாமா அத்தை என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி இவ பேருக்கு எழுதி தரலாம், मेरे मामा और मेरे सास ससुर ने कहा कैसे इसके नाम से घर எங்க दे பேருக்கு देंगे? எழுதி தரணும்னு அவங்க சொன்னாங்க. इनके नामों में लिख के देना है அதனால करके. மருமக கூட பேச மாட்டேன். इसलिए बहू की साथ बात नहीं करते हैं. அதனால அவ நல்லா இருப்பா. इसलिए वो कभी भी जो निराश के साथ है. பக்கத்துல உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு டியூஷன் எடுத்து जो पड़ोसी को जो बुलाकर उसने ट्यूशन ले ली थी. குழந்தை பிறந்தது. उसके बच्चे होने மாமா लगा. அத்தை பார்க்கல. सास ससुर देखते नहीं आए. அப்ப அவங்க எல்லாம் இந்து குடும்பம். वैसे भी हिंदू की அந்த परिवार है. கணவர் சொன்னாங்க, उनकी पति ने कहा அவங்க கணக்கு எப்படி இருக்கட்டும், उनके हिसाब कैसे भी நம்ம रहेंगे. கணக்கு சரியா இருக்கும். अपने हिसाब में सही நம்ம रहेगा. அம்மா அப்பாவை போய் பார்க்க போறோம். हम माँ बाप को देखने के लिए जाएंगे. இந்துக்கள் ஆண்டவர் சொன்னாங்க, இந்துக்கள் கூட இந்த பிரபஞ்சத்துல देखिए परमेश्वर ने कहा है, ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. जो पढ़ाई लोग भी इसके ज्ञान से भरे हुए எங்க हैं. கணவர் கூட சேர்ந்து அவங்க அம்மா அப்பாவை போய் பார்க்க போறோம். सब उनके पति के साथ मिलकर सास ससुर को देखने के लिए गए அவங்க थे. உறவு இவளுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப கவலையா उनकी இருக்கு. रिश्ता इनके लिए नहीं मिला तो वो चिंता के साथ बैठी थी. இந்த பிள்ளைகள் பிற பைபிள் வாங்கி அவளுக்கு அனுப்புனாங்க. अब वो बच्चे ने उसे बाइबल लेकर उसे भिजवाने लगे. கிறிஸ்தவம் மற்றவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு. मसीह की जिंदगी दूसरे के लिए जो खींचने वाले पर அந்த होते हैं. கிறிஸ்தவம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. उस मसीह की जिंदगी मेरे अंदर आपके अंदर निवास யார் है. கணக்கு எப்படி இருக்கட்டும், किसके हिसाब कैसे भी रहने நம்ம दे. கணக்கு சரியா. अपने हिसाब में सही रहना है. யார் குறை சொல்லட்டும், कोई भी कभी हाथ बोलने நம்ம दे, குறை சொல்லணும். लेकिन आप कभी नहीं बोलना है. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை சாரமுள்ள हमारे जिंदगी नमकीन बराबर உப்பாய் जिंदगी. சாரமற்று, नमक से नमक नमकीन உப்பு बनना है. சாரமற்று போனால் नमक नमकीन बन जाए तो ஒரு உபயோகம் वो இல்லை. किसी लाभ नहीं அது है. வெளியே वो கொட்டப்படும். बाहर फेंका जाते हैं. பொருளையும் பாருங்க, कोरनेली को देखेंगे. ஜெபக்கூட்டம் ஆண்டவர் சொன்னாங்க, परमेश्वर कहा பேதுரு வச்சு நீ உனக்கு அறிய வேண்டியது ரொம்ப இருக்குது. जो तेरे जानने के लिए बहुत है, जो पत्रुस को बुला कर ஜெபம் பண்ணாரு. அவர் புறஜாதி. जो ये मारे व्यक्ति ये प्रार्थना करते இது हैं. வேதத்துல நிறைய காரியம் இருக்கு. शास्त्र में बहुत कार्य है. ஞானஸ்நானம் எடுக்கணும், बपतिस्मा लेना है, அபிஷேகம் பண்ணணும். अभिषेक पाना है, அதுக்கு பேதுரு பேச வேண்டும். जिसके लिए पत्रस बात करना है, யாருக்கெல்லாம் ஆனந்தம் இருக்குது जिसके लिए आकाश खुल गया है, சொல்லுங்க. யாருக்கெல்லாம் ஆனந்தம் இருக்குது? जिसके लिए आकाश खुल गया है, சேவன் ஆனந்தம் இருக்குது. ஏன் सेवक के இருக்குது? लिए, அவருடைய வாழ்க்கை சாரமற்று क्योंकि उनकी जिंदगी में अच्छे से नमकीन से भरा हुआ है. அவர் ஆண்டவரை பிடிச்சிருந்தார். उन्होंने परमेश्वर को पकड़ लिया है. ஆண்டவர் மறிக்கும் போது அவர் இருந்தார். परमेश्वर मरते समय उन्होंने भी कहा, ஆண்டவர் சிலுவையில என்ன சொன்னாரு? परमेश्वर क्रूस पर रहना क्या அவரை क्या தெய்வமாக கொண்ட நம்ம மற்றவங்க என்ன மன்னிக்கிறோம்? परमेश्वर के हम देवता माने हम कैसे दूसरे को क्षमा करते हैं. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், पिता है ने क्षमा करो, தாங்கள் செய்கிறது இன்னதென்று जो कार्य लोग करता है उसे अनजान में करते हैं. இதுதான் உப்புள்ள வாழ்க்கை. यही नमक से बराबर जिंदगी நம்ம है. வாழ்ந்து காட்டி
அடிச்சுபடி நமக்கு வைத்து விட்டு वो போயிருக்கிறார். छीन कर हमारे बंद चिन्ह को रख कर गया है। இப்ப ஸ்தேவான் அதை பார்த்து अभी स्तेवान ने उसे देखा है। கல்லெறியும் போது எவ்வளவு வேதனை. पत्थरवाह करते समय कितने वेदना ஆனா उठाएंगे। அப்பொழுது முழங்கால் படி तब वो घुटने में होकर कहा, சாகும் தருவாயில் இருக்கிற அந்த ஸ்தேவான் मरने की परिस्थिति में रहना उस स्तेवान பிதாவே, இவருக்கு மணியில சத்தமிட்டு சொல்றார், पिता इन्हें क्षमा करो करके चिल्ला இந்த कर कहता பாவத்தை है। நீங்க கொடுக்காதங்க. इनके लिए जो श्राप नहीं देना है। ஏன் வானம் திறந்தது? क्यों आकाश खुल गया है? ஸ்தேவானை கனப்படுத்துகிறார். स्तेवान के लिए आदर करता है। சர்வலோக ஆதிபதி வரவேற்பு इस கொடுக்கிறார். प्रकार की परमेश्वर उठकर उन्हें आदर करता है। स्तेवान இந்த के लिए உலகத்தில் இந்த மனிதர் நம்மை கனம் பண்ண வேண்டுமா, தேவன் கனம் பண்ண इस வேண்டுமா? संसार के मनुष्य में आदर करना है कि परमेश्वर में आदर करना है? யாருக்கெல்லாம் வானம் திறந்தது? और किसके लिए आकाश खुल गया है? பேதருக்கு எப்போ புறஜாதிகளை அற்பமா எண்ணாங்க யூதர்கள். यहूदी लोग अन्य जाति को जो तुच्छ गिना गया है। வானம் திறந்து அசுத்தமான இதெல்லாம் வருது. அப்போஸ்தலர் 10 அதிகாரம். मेघदूत की